ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை பந்தி. இன்றைக்கி நம்ம அறுசுவை பந்தியில் பார்க்க போகிற ரெசிபி ட்ரெடிஷ்னல் பூந்தி லட்டு. ஸ்வீட் ஸ்டால்ஸில் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குகிற லட்டுவை நம்ம வீட்டில் இருக்கிற 7 பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக 15 நிமிஷத்தில் செஞ்சு பரிமாறலாம். வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்களா, இந்த லட்டுவை சட்டுன்னு செஞ்சு கொடுங்க. லட்டுவை இவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுமான்னு ஆச்சரியப்படுவாங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு 1 கப், அதாவது 150 கிராம். இந்த அளவில் நமக்கு 9 முதல் 11 லட்டுகள் வரும். நீங்கள் எந்த கப் அளவு கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப் அளவு சர்க்கரை எடுக்கலாம். தேவைப்பட்டா எல்லோ அல்லது ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 சிட்டிகை பேக்கிங் சோடா. நிறைய சேர்த்துட வேண்டாம். ஆப்ப சோடா அல்லது பேக்கிங் சோடா இரண்டுமே ஒன்று தான். 1 சிட்டிகை அளவு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து தோசை மாவு பதத்திற்கு கொண்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்தா பூந்தி குண்டு குண்டாக வராது. ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க, அளவு தெரியாது, பார்த்துக்கோங்க. இந்த பதத்திற்கு இருந்தால் போதும். இதுதான் சரியான பதம். அடுத்ததாக சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு ஒரு கனமான பாத்திரத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடலை மாவு அளந்த கப்பிலையே சர்க்கரை அளந்து சேர்த்துக்கோங்க. இதில் சர்க்கரை முழுகிற அளவு, அதாவது 1/2 கப் தண்ணீர் சேர்த்தா போதும். நிறைய தண்ணீர் வேண்டாம், சர்க்கரை முழுகிற அளவு இருந்தால் போதும். அடுத்ததாக இந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா சர்க்கரை கீழேயே தங்கிடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அக்கேஷ்னல் அண்ட் டெய்லி ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, வாங்க பாகு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது பாகு நல்ல வெள்ளையாக கொதித்து வரும். அப்படி கொதித்து வரும்பொழுது முதல் கொதியிலேயே 1 கம்பி பதத்துக்கு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் பாகு எடுத்தால் பாகு முறிஞ்சிடும், அப்புறம் லட்டு பிடிக்க வராது. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் பூந்திகளை பொரிச்சிடலாம். கடையில் பூந்தி கரண்டினே விற்கிறாங்க. அது இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணகப்பை எடுத்துக்கோங்க. அதில் துளைகள் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம ஊற்றுற மாவு பொரிஞ்சு வரும்போது பெரிய பெரிய பூந்திகளாக வரும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை வெளியில் வராதபடி ஊற்றி இந்த மாதிரி டேப் பண்ணணும். டேப் பண்ணுறதால மாவு கீழே விழும்போது அழகாக உருண்டையாக சீக்கிரமாக விழும். மாவு விழும்போது சட்டுன்னு மேலே எறும்பி வரணும், அதுதான் சரியான பதம். முதல் முறை செய்யும்போது பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும், ஆனால் அடிக்கடி நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் தான். ரொம்ப நேரம் பொரியணும்னு அவசியம் இல்லை. போட்ட மாத்திரத்திலேயே கலர் மாறுறதுக்கு முன்னாடி எடுத்துடுங்க, இல்லைன்னா செவந்து டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். லைட்டாக இப்படி கலரி விட்டுட்டு எடுத்துடலாம். இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு முறையும் கண் அகப்பையை கழுவி யூஸ் பண்ணிங்கன்னா பூந்திகள் ஒரே மாதிரி வரும். இது எக்ஸ்ட்ரா டிப்ஸ். பொரிச்ச பூந்திகளை உடனே சர்க்கரை பாகில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, மொத்தமாக கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம பூந்திகள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்க்கரை பாகில் சேர்த்து நல்லா கிளறி 5 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க. பூந்திகள் பாகை அப்சர்வ் பண்ணிடும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டிங்கன்னா
பாகு எல்லா பூந்திகளிலையும் ஈக்குவலாக அப்சர்வ் ஆகும். இந்த பூந்திகள் ஊறுறதுக்குள்ள ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து சின்ன சின்னதாக நறுக்கிய முந்திரி, உங்களுக்கு விருப்பப்பட்ட திராட்சை இரண்டையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 அல்லது 3 கரண்டி ஊறின பூந்திகளை சேர்த்து பல்ஸ் மோடில் 15 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது லட்டுகள் எல்லாம் கரெக்டான ஷேப்பில் பிடிக்க வரும். ஸ்வீட் ஸ்டால்ஸில் கூட இப்படி தான் அரைச்சி சேர்ப்பாங்க. அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி கிளறி லட்டுகளாக பிடிச்சி எடுத்துடலாம். இந்த பூந்தி சிரப்பை அப்படியேவும் சாப்பிடலாம். ஸ்வீட்டை நான் அடிக்கடி செய்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம். நீங்களும் இதே முறையில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்வாங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவி எல்லா லட்டுகளையும் பிடிச்சி எடுத்துடலாம். இனிமே உங்கள் வீட்டு விசேஷங்களில் நீங்களே உங்கள் கையால் லட்டு செஞ்சு எல்லாரையும் அசத்துங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு தேவையான அளவில் லட்டுகளாக பிடிச்சிக்கலாம். முதல்ல பிடிக்கும் பொழுது கொஞ்சம் தளன்னு தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்ல கெட்டியாகி செட் ஆயிரும். இதோ எல்லா பூந்தி லட்டுகளும் தயார். இந்த வீடியோ பற்றின உங்களது கமெண்ட்டை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.